பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரே பிரச்சனையாகவே போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இப்போ தான் பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி தெரியுது. இருந்தாலும் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வெறுத்து போய் கடையில் போய் படுத்துக்கிட்டாரு. நம்ம சரவணன் தான் போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து ஹேமா வந்து அதாவது மீனா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற செந்திலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. என்ன இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, நீ வந்து நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி வந்து செந்தில் மீனாக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே டைமில் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கோமதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தன் வீட்டுக்காரர் இப்படி கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜியும் கதிரும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஏற்கனவே எலியும் பூனையுமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. எப்படிலாம் சண்டை அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே டவுட் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி சண்டை அடிச்சுக்கிறாங்க, இவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த உண்மை யாருக்கு முதல்ல தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனிவேலுக்கு தான். அதாவது ராஜியோட சின்ன சித்தப்பா இருக்கிறார் இல்லையா நம்ம பாண்டியன் வீட்லேயே. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே உண்மை ராஜியோட உண்மை எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம மீனா மூலயமா செந்திலுக்கு தெரிய வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களா தெரிய வந்து கடைசியாக பாண்டியனுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் சீரியலே மூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ராஜிக்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனான் இல்லையா, அவன் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணில் அகப்படத்தான் போகிறான். ஸோ நம்ம கதிர் கண்ணில் மாட்டினானா அவன் ஒளிஞ்சான். ஸோ என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.